மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம், மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் மற்றும் காந்தவியல். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டக்டர் வழியா கரண்ட் போகும்போது அந்த கண்டக்டரை சுத்தி உண்டாகக்கூடிய மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும், அது ரிலவெண்டா வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் என்னதான் இருக்கும் அப்படிங்கறத ஸ்டடி பண்றதுதான் இந்த லெசனோட அப்ஜெக்டிவ். ஒரு கடத்தி இருக்குது, இந்த கடத்தியின் வழியாக மின்னோட்டம் செல்லும் போது சரியா இதை சுத்தி நடக்கக்கூடிய காந்த விளைவுகள் என்ன, சரியா? சோ முதல்ல இத அப்சர்வ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஸ்டட் அப்படிங்கிறவரு. ஏற்கனவே சொன்னதுதான், முதல்ல இதை அப்சர்வ் பண்ணது யாரு? ஆர்ஸ்டட், சரியா? சோ இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கரண்ட் போகக்கூடிய ஒரு கண்டக்டரை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றாரு. இதுதான் கரண்ட் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டர் அப்படின்னா இதை சுத்தி என்ன இருக்கும்? ஒரு காந்த புலம் இருக்கும், பி அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றாரு. இப்ப இந்த காந்த புலத்தோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயட்-சாவர்ட் லா அப்படிங்கிற ஒரு விதியை யூஸ் பண்ணுவோம். பயட்-சாவர்ட் விதி. இந்த பயட்-சாவர்ட் விதி எதை பத்தி பேசும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்குது, சும்மா ஏதோ ஒரு கண்டக்டர் இருக்குது. இதுல வந்து பார்த்தோம்னா ஐ அப்படிங்கிற மின்னோட்டம் போகுது. இதை சுத்தி ஏதோ ஒரு புள்ளி எடுத்துக்கங்க, பி அப்படிங்கிற புள்ளி. இந்த பி அப்படிங்கிற புள்ளியில் இருக்கக்கூடிய காந்த புல தூண்டல், அதாவது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் இண்டக்ஷன், காந்த தூண்டல். இந்த காந்த புலத்தோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னன்னா காந்த தூண்டல். காந்த புலம் அப்படிங்கிறது இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அப்படிங்கிறது ஒரு காந்தமாக செயல்படும். இதை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்த புலம் இருக்கும். அதாவது இதை சுத்தி இருக்கக்கூடிய காந்தத்தால ஈர்க்கக்கூடிய பொருட்களை இந்த கண்டக்டர் என்ன பண்ணும்? ஈர்க்கும். அப்போ அது எந்த அளவுக்கு விசை கொடுத்து ஈர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் என்ன? காந்த தூண்டல். இது ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர், இது ஒரு காந்தமாக, இது ஒரு மேக்னெட்டா பிஹேவ் பண்ணும். சோ இது தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மேக்னெட்னால அட்ராக்ட் ஆகக்கூடிய பொருட்களை என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணி இழுக்கும், சரியா? சோ அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறது தான் என்ன? மேக்னெட்டிக் இண்டக்ஷன், பி. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, நீங்க எந்த ஊடகத்துல வச்சிருக்கீங்களோ அந்த ஊடகத்தோட μ0 மதிப்பு பை 4π. μ0 அப்படிங்கிறது என்னன்னா பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்ன வார்த்தை? பெர்மியபிலிட்டி ஆஃப் ஏர் ஆர் வாக்யூம். ஏர் ஆர் வாக்யூம். காற்று அல்லது வெற்றிடத்தின் உட்புகுதிறன் சொல்லுவோம். காற்று அல்லது வெற்றிடத்தின் உட்புகுதிறன். ஓகேயா? தென் இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட்ல நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் சும்மா யூனிஃபார்மா இல்லாம சும்மா நான் ரஃபா போட்டிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணிக்கணும்? இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ல ஒரு குறிப்பிட்ட சின்ன எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கணும். ஒரு சின்ன கூறு மட்டும் எடுத்துக்கணும். அந்த கூரோட நீளம் dl வச்சுக்கோங்க. இந்த dl அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நீளத்தினால, dl சொல்லப்படக்கூடிய இந்த நீளத்தினால இந்த P அப்படிங்கிற புள்ளியில என்ன காந்த தூண்டல் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். சோ அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா dP. dPன்னா என்ன அர்த்தம்? இந்த குறிப்பிட்ட நீளத்தினால வரக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சோ அப்போ அதுக்கு என்ன μ0 by 4π IdL, I இன்டு இந்த லென்த் dl, சரியா? அப்புறம் இந்த dl ஓட சென்டரையும் இந்த P ஐயும் ஒரு லைனை வச்சு ஜாயின் பண்ணுங்க. இந்த dl-க்கும் இதோட சென்டரை ஓன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த OPக்கு இடையில இருக்கக்கூடிய கோணம் இருக்கு பாத்தீங்களா, தீட்டா. இந்த dl ஓட லைனுக்கும் dl-ஐயும் P-ஐயும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த கோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. இந்த தீட்டாக்கு சைன் வழி பார்த்துக்குங்க. ஐடியல் சைன் தீட்டா. இந்த லென்த், இந்த டிஸ்டன்ஸ், இந்த dl இருந்து இந்த P அப்படிங்கிற புள்ளி எவ்வளவு தூரத்துல இருக்கோ அப்படிங்கறத r வச்சுக்கோங்க, r ஸ்கொயர்.
சோ இதுதான் என்ன பயட்-சாவர்ட் விதிப்படி வரக்கூடிய ஃபார்முலா. இது எல்லாமே நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸ்ல பார்த்தோம். சோ இத நீங்க வெக்டர் வடிவத்துல எழுதுனீங்கன்னா டிபி வெக்டர். ஏன்னா வந்து இது P அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷன். சோ இது ஒரு வெக்டர் வடிவத்துல இருக்கும். இத வெக்டர் வடிவத்துல எழுதுனீங்கன்னா μ0 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், 4π அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், I அப்படிங்கிறது ஸ்கேலர் குவாண்டிட்டி தான். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா I யோட சேர்த்து dl போட்டுக்கிறேன். dl அப்படிங்கிறதுக்கு டைரக்ஷன் இருக்கும். சோ dl வெக்டர். sin தீட்டான்னு இருக்குது. sin தீட்டாவை நீங்க வெக்டர் வடிவத்தில் எழுதணும்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான் இருக்கும். a வெக்டர் கிராஸ் b வெக்டர் a b sin தீட்டா. ரெண்டு வெக்டரை குறுக்கு பெருக்கம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா வரும். ஆனா இங்க ஒரே ஒரு வெக்டர் தான் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் ஆர் வெக்டர் போட்டுக்கிறேன். சோ மேல ஒரு ஆர் வெக்டரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். அதனால கீழே இருக்கக்கூடிய ஆர் ஸ்கொயரை ஆர் கியூபா எழுதிக்கிறேன். சோ இதான் என்ன வெக்டர் வடிவம். சோ அப்ப இந்த டிபி வெக்டர் அப்படிங்கிறது ஐ வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். டிபி சாரி ஐடிஎல் வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். கரண்ட் போகக்கூடிய அந்த எலிமெண்ட்டுக்கும் வெக்டரா இருக்கும். அண்ட் டிபி வெக்டர் அப்படிங்கிறது ஆர் வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதாவது பி அப்படிங்கிறது எய்தர் கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். ஏன்னா டிஎல் அப்படிங்கிறது இந்த பிளேன்ல இருக்குது, ஆர் அப்படிங்கிறது இந்த பிளேன்ல இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலரா இருக்கணும் அப்படின்னா எய்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி உள்ள பார்க்க இருக்கணும், இப்படி இசட் ஆக்சிஸ் டைரக்ஷன் உள்ள பார்க்க இருக்கணும், இல்லைன்னா வெளியே பார்க்க இருக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா டிபி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷனல் வடிவத்துல தான் இருக்கும். ஸோ அதோட வடிவம் வந்து பார்த்தோம்னா ஒன்னு கிளாக் வைஸாவோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸாவோ இருக்கும். ஸோ அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன விதி யூஸ் பண்ணுவோம்னா ஸ்க்ரூ, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலோ இல்லை ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூவோ யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? அண்ட் இந்த டிபியோட அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா டெஸ்லா சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷனோட அழகு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? டெஸ்லா. பீக்கான அழகு. பீக்கான அழகு என்ன? டெஸ்லான்னு சொல்லுவோம். சரியா? சோ இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்திருந்தோம். அடுத்து வேற என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயட்-சாவர்ட் லாவோட அப்ளிகேஷன். இந்த பயட்-சாவர்ட் லாவோட அப்ளிகேஷன். அதுல முதல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லாங் கண்டக்டர்ல ஒரு ஸ்ட்ரைட் லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தோம். கரண்ட் கேரிங் கண்டக்டர் எடுத்துக்கிட்டு அதாவது ஒரு நீண்ட சரியா நேர்கடத்தியை எடுத்துக்கிட்டு நேர்கடத்தி ஒரு நீண்ட மின்னோட்டம் பாயும் ஒரு நீண்ட நேர்கடத்தி. இதை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட் கரண்ட். இதுல வந்து கரண்ட் போகுது. இந்த கடத்தியிலிருந்து ஏ ஆர் தொலைவுல சரி இந்த கடத்தியிலிருந்து ஏ தொலைவுல வந்து பார்த்தோம்னா பி அப்படிங்கிற புள்ளி இருக்குது. இந்த புள்ளியில வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு பார்த்தோம். தட் இஸ் μ0 I by 2πa அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் காயில் ஒரு வட்டச்சுருள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்டச்சுருள்ல இப்படி வந்து பார்த்தோம்னா ஒரு வட்டச்சுருள் இருக்குது. இதுல மின்னோட்டம் போகுது. I அப்படிங்கிற மின்னோட்டம் போகுது. இங்க இருக்கக்கூடிய மையப்புள்ளி O. இந்த புள்ளி Oல இருந்து சரியா? இதோட ஆரம் வந்து பார்த்தோம்னா ரேடியஸ் வந்து A. இந்த Oல இருந்து x தொலைவில் இருக்கக்கூடிய புள்ளி P. இந்த P அப்படிங்கிற புள்ளியில இருக்கக்கூடிய காந்தத்தூள் என்னன்னு பார்த்தோம்னா B is equal to μ0 சரியா? I A square by 2 into x square plus a square whole to the power of 3/2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். if x is equal to 0 அப்படின்னா அதாவது வட்டச்சுருளோட மையத்துல at center of coil அதாவது சுருளின் மையத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா காந்த தூண்டல் பார்க்கணும். சுருளின் மையத்தில் B பார்க்கணும் அப்படின்னா μ0 I a square by x க்கு பதிலா என்ன போட்டுக்கணும் 0 போட்டுக்கணும். so 2 into a square power 3/2 which is a cube. அப்ப B என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா μ0 I by இந்த a கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2a வந்துரும். சரியா? சோ இதோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா x ஆக்சிஸோட டைரக்ஷன்லயே இருக்கும். இந்த B வந்து பாத்தீங்கன்னா
இந்த P அப்படிங்கிற புள்ளியில வரக்கூடிய காந்த தூண்டல் எக்ஸ் அச்சோட டைரக்ஷன்லயே இருக்கும். இந்த டைரக்ஷன்ல. இது 2ம் பார்த்திருந்தோம். அடுத்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்குலர் ஆர்க் மட்டும் இருக்குது. ஒரு வட்ட வில் இருக்குது. முழுவதுமான வட்டம் கிடையாது. ஒரு வட்ட வில் மட்டும் இருக்குது. இதோட மையம் வந்து Oன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த வட்ட வில் அப்படிங்கிறது இப்ப ஜெனரலா ஒரு வட்டம்னு வந்துருச்சுன்னா 360 டிகிரி இருக்கும். இந்த வட்ட வில் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கோணம் மட்டும் இருக்குதுங்க. ஒரு குறிப்பிட்ட கோணம் மட்டும் இருக்குது. இப்போ 360 டிகிரிக்கு சரியா? ஃபார் 360 டிகிரிக்கு 360 டிகிரின்னு என்ன அர்த்தம்? தீட்டா இஸ் ஈக்குவல் டூ 2 பையா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கான காந்த தூண்டல் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? மியூ0 ஐ பை 2ஏன்னு பார்த்தோம். இப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டூ 1ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு ரேடியனுக்கு என்ன பீன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 தீட்டா இஸ் ஈக்குவல் டூ 1 ரேடியனா இருந்துச்சுன்னா, மியூ0 ஐ பை இந்த 2 பை கீழ வந்துரும். சோ 4 பையே. புரியும்னு நினைக்கிறேன். 360 டிகிரிக்கு இதுதான் காந்த தூண்டல்னு பார்த்திருக்கோம். அப்ப எக்ஸாம்பிள் நான் 1 டிகிரி இல்லாட்டா 1 ரேடியன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா 2 பை அப்படிங்கிறது ரேடியன்ல தானே இருக்கு. சோ 1 ரேடியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப என்ன பண்ணணும்? இந்த 2 பையால டிவைட் பண்ணணும். 2 பையா இருந்தா இவ்வளவு. அப்ப 1 இருந்துச்சுன்னா 2 பையால டிவைட் பண்ணணும். சோ எனக்கு வந்து பார்த்தோம்னா, ஃபார் தீட்டா ரேடியனுக்கு இருந்துச்சுன்னா, அப்படி என்ன பண்ணிக்கணும்? பி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 ரேடியனுக்கு இதுதான் காந்த தூண்டல். அப்ப தீட்டா ரேடியனுக்கு என்ன? மியூ0 ஐ தீட்டா பை 4 பை ஏ. அதாவது இந்த வட்டச்சுருள் வந்து பார்த்தோம்னா, தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு மட்டும் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா. மியூ0 ஐ தீட்டா பை 4 பை ஏ. ரைட்? இப்ப நம்ம பார்க்க போறது ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. அதாவது ஆம்பியரின் சுற்று விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் around any closed path in vacuum or air. அதாவது ஒரு காந்தப்புலத்தில் ஒரு மூடிய வட்டப்பாதையை சுற்றியுள்ள காந்தப்புலத்தின் கோட்டு வழி தொகையீடானது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ராங் கண்டக்டர் எடுத்துக்கங்க. இந்த கண்டக்டர்ல கரண்ட் போகும்போது இங்க இருந்து ஏ தொலைவில் இருக்கக்கூடிய புள்ளி பி ல என்ன காந்த தூண்டல்னு பார்த்தோம். இப்ப பி ஈக்குவல் என்ன வந்துச்சு? மியூ0 ஐ பை 2 பை ஏன்னு வந்துச்சு. மியூ0 ஐ பை 2 பை ஏன்னு வந்துச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் காயில் எடுத்துக்கிட்டு இந்த சர்க்குலர் காயிலோட மையத்துல பி பார்த்தோம். அது என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூ0 ஐ பை வெறும் 2a மட்டும் வந்துச்சு. மியூ0 ஐ பை 2a வந்துச்சு. நல்லா கவனிங்க. இந்த ரெண்டுலயுமே நீங்க ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு வரலாம். இப்ப இந்த இதை மட்டும் எடுத்துக்கங்க. இந்த சிச்சுவேஷன் இந்த நீங்களே அவங்க வந்து பார்த்தோன்னா உங்க கையில வந்து பார்த்தோம்னா ஒரு பேனாவை பிடிச்சிக்கீங்க. இந்த பேனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனா தான் வந்து என்னன்னா மின்சாரம் செல்லக்கூடிய மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி. இந்த பேனாவில இருந்து இதுதான் உங்க கையில வச்சிருக்கக்கூடிய பேனா. சரியா? இதுதான் உங்க கையில வச்சிருக்கக்கூடிய பேனா. இந்த பேனால தான் என்ன போகுது? கரண்ட் போகுது. இதுல இருந்து ஏ தொலைவுல இருக்குது அப்படின்னா, ஏ தொலைவுல நீங்க ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கலாம். இந்த பேனாவை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் வரைஞ்சுக்குங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பேனாவை சுத்தி ஒரு வட்டம் வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த மொத்த வட்டத்திலையும் இந்த மொத்த வட்டமும் இந்த பேனால இருந்து என்ன தொலைவுல இருக்கும் அப்படின்னா, ஏ தொலைவுல இருக்கும். ஏன்னா வட்டம் வரைஞ்சுட்டீங்க. இந்த பேனாவ மையமா வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சுட்டீங்க அப்படின்னா, இந்த சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியுமே ஏ தொலைவுல தான் இருக்கும். எந்த புள்ளியில நீங்க காந்த தூண்டல் பார்த்தீங்கனாலும் அது என்னவா தான் இருக்கும்? மியூ0 ஐ பை 2a தான் இருக்கும். மியூ0 ஐ பை 2a தான் இருக்கும். இப்போ
இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் மியூச்சுவல் ஐ பை 2 பை ஏவா தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இத எப்படி எழுதிக்கிறேன்? பி இன்டு 2 பை ஏ அப்படிங்கிறது என்ன வரும்? மியூ 0 இன்டு ஐன்னு வரும். கரெக்ட்டா இல்லையா? பி இன்டு 2 பை ஏ அப்படிங்கிறது என்ன? மியூ 0 இன்டு ஐ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காந்த தூண்டலையும் 2 பை ஏ அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காந்த தூண்டல் எந்த புள்ளிகள்லாம் காணப்படுகிறதோ, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த பாயிண்ட்லலாம் காணப்படுகிறதோ, அந்த சர்க்கிளோட சர்க்குலர் இண்டக்ஷன். அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ வந்து பார்த்தோம்னா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எந்த பாயிண்ட்ல வேணுமோ அந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க. இன்டு ஒரு சின்ன லென்த் எடுத்துக்கங்க. டிஎல். இதோட இன்டகிரேஷன் பாருங்க. நமக்கு இந்த சிச்சுவேஷன்ல பிடிஎல் அப்படிங்கிறது யாருன்னா, த்ரூ அவுட் இதுக்கு பி கான்ஸ்டன்ட்டா தான் இருக்குது. அதனால நீங்க பிய வெளிய எடுத்துடலாம். டிஎல் அப்படிங்கிறது என்னன்னா, டிஎல் அப்படிங்கிறது இருக்கு. வெறும் இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல்னு இருக்கும். டிஎல்ல இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்னா, எல் மட்டும் வரும். எல் அப்படிங்கிறது யாருன்னா, இந்த சர்க்கிளோட மொத்த நீளம். தட் இஸ் 2 பை ஏ. இதுதான் கூட்டு வழித்தொகையீடு. அதாவது ஒரு மூடிய பாதை, ஒரு எனி குளோஸ்ட் பாத்த சுத்தி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட லைன் இன்டகிரேஷன். ஒரு லைன பொறுத்து இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? மியூ 0 இன்டு ஐ சரியா? இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் சரியா? பெர்மியபிலிட்டி அண்ட் பெர்மியபிலிட்டி ஆஃப் அண்ட் கரண்ட். அதாவது ஒரு மூடிய வட்டப்பாதையை சுற்றியுள்ள காந்தப்புலத்தின் கோட்டு வழித்தொகையீடானது சரியா? மின்னோட்டம் மற்றும் உட்புகுதிறனின் பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும். உட்புகுதிறனின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். சோ இன்டகிரல் ஆஃப் பிடிஎல் அப்படிங்கிறது மியூ 0 இன்டு ஐ சரியா? இப்போ எப்போ இந்த லாவ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காந்த தூண்டல் ஒரு மூடிய வட்டப்பாதையில, ஒரு குளோஸ்டு சர்க்யூட்ல காணப்படுதோ, குளோஸ்டு பாத்ல காணப்படுதோ, அப்பல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரல் ஆஃப் பிடிஎல் இஸ் ஈக்குவல் நீங்க என்ன பண்ணலாம், கண்ண மூடிட்டு மியூ 0 இன்டு ஐன்னு வேகமா போட்டு போயிரலாம். சரியா? சோ இது வந்து பார்த்தோம்னா, பயோட் சாவர்ட் லாவோட ஒரு எக்ஸ்டெண்டா தான், ஒரு நீட்சியா தான் இந்த விதி வருது. சரியா? இப்ப இதோட வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பியர் சர்க்யூட் லாவோட அப்ளிகேஷன் பயன்பாடுகள் பாருங்க. சரியா? ஆம்பியர் சர்க்யூட் லாவோட பயன்பாடுகள் பாருங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு வயர் இருக்குது. ஒரு சிலிண்ட்ரிக்கல் வயர். ஃபர்ஸ்ட் கேஸ். இந்த மாரி ஒரு வயர் இருக்குது. இந்த வயரோட ரேடியஸ வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த வயரோட ரேடியஸ் ஏன்னு வச்சுக்கிறேன். சோ இந்த வயர் மொத்தத்துக்கு எனக்கு என்ன போகுது அப்படின்னா, கரண்ட் போகுது. இவ்வளோ பெரிய சிலிண்டர் எடுத்துக்கங்கப்பா. சரியா? சிலிண்டர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலோவா நினைக்காதீங்க. சரியா? ஹாலோன்னா என்ன அர்த்தம்? உள்ள வந்து பார்த்தோம்னா வெற்றிடமா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கங்க. உள்ள ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திடப்பொருளா இருக்குது. இந்த மொத்த திடப்பொருள் வழியாவும் என்ன போகுது? கரண்ட் போகுது. இந்த இதோட ரேடியஸ் வந்து ஏன்னு வச்சுக்கங்க. இப்ப இங்க இருந்து மையத்துல இருந்து ஆர் தொலைவில இருக்கக்கூடிய இல்லன்னா வந்து பார்த்தோம்னா, ஆர் தொலைவில இருக்கக்கூடிய ஒரு புள்ளி பி இருக்கு. சரியா? எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தோம்னா, என்னோட முன்னாடி சொன்னத மாத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நான் என்ன பண்றேன்னா, இத ஏன்னு வச்சுக்கிறேன். இதோட ரேடியஸ் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ன்னு வச்சுக்கிறேன். இப்ப ஏ தொலைவில இந்த பி அப்படிங்கிற புள்ளி இருக்குது. இதோட காந்த தூண்டல் கேட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், மியூ 0 ஐ பை 2 பை ஏன்னு போட்டுறலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ வந்து இந்த சர்க்குலர் இந்த சிலிண்டர்ல இருந்து வெளிய பார்க்கிறது தான். அதாவது இந்த ஏயோட நீளம் ஆர விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா. அதுவே இது ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். செகண்ட் சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் கைண்ட் ஆஃப் சர்க்குலர் காயில் எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு சரியா? திஸ் இஸ் ரேடியஸ். இங்க இருந்துகிட்டு இதுதான் இதோட மையக்கோடு. இந்த கோட்ல இருந்து வெறும் ஏ தொலைவுல பி அப்படிங்கிற பாயிண்ட் இங்க இருக்குது. இதுதான் ஏ.
பி அப்படிங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதாவது ஏயோட மதிப்பு ஆர விட கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பி என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூ 0 ஐ இன்டு ஆர் பை 2 பை ஏ ஸ்கொயர். இது ஃபார்முலா. என்ன அர்த்தம்? மியூ 0 ஐ இன்டு இந்த ரேடியஸ் ஆரால மல்டிப்ளை பண்ணி கீழே ஒரு ஏ ஆல மல்டிப்ளை பண்ணும். அதாவது இந்த பி யோட எதை மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர் பை ஏ அப்படிங்கிற பாராமீட்டர் இந்த இருக்கு இல்லையா, இந்த திங்கோட நீங்க ஏ அப்படிங்கிற பாயிண்ட இந்த சிலிண்டருக்கு உள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஆர் பை ஏ அப்படிங்கிற பாராமீட்டர் என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். சோ மியூ 0 இல்ல சாரி வெயிட். இங்க ஏ இங்க ஏ போட்டுக்கோங்க. இங்க வந்து பார்த்தோம்னா ஆர் ஸ்கொயர். மியூ 0 ஐஏ பை 2 பை ஆர் ஸ்கொயர். மியூ 0 ஐ இன்டு ஏ பை 2 பை ஆர் ஸ்கொயர். அதாவது இந்த பி யோட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எத மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இந்த பாராமீட்டர. சரியா? இப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது கிடைக்கும். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி அப்படிங்கிற புள்ளி சரியா? இன்சைட் தி ஒயர். ஒயருக்கு உள்ள வந்துருச்சு அப்படின்னா. ரைட்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 3 பாயிண்ட். பி அப்படிங்கிற புள்ளி வந்து பார்த்தோம்னா, சர்ஃபேஸ் ஆஃப் தி ஒயர்ல இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, இதுதான் ஆர் அப்படிங்கிற ரேடியஸ். ஏயும் எங்க தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இங்க தான் இருக்குது. பி அப்படிங்கிற புள்ளி எங்க இருக்குது? இங்க தான் இருக்குது. சர்ஃபேஸ் ஆஃப் தி ரேடியஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன போட்டுக்கலாம்? பி இஸ் ஈக்குவல் டு சேம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். மியூ 0 ஐ பை 2 பை ஏன்னு போட்டீங்கனாலும் சரி, 2 பை ஆர்ன்னு போட்டீங்கனாலும் சரி, தப்பு கிடையாது. ஏன்னா 2 ஒண்ணு தான். ஏயும் ஆரும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா. சோ ஏ வந்து பெருசா இருந்துச்சுன்னா கீழ 2 பை ஏ போட்டுக்குவீங்க. சர்ஃபேஸ்ல இருந்தாலும் 2 பை ஏ தான். உள்ள வந்துருச்சு அப்படின்னா, அதாவது இந்த பி அப்படிங்கிற புள்ளி உள்ள வந்துருச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? பி யோட இந்த ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற பாராமீட்டர மல்டிப்ளை பண்ணணும். சோ இப்போ வந்து உங்ககிட்ட 3 ஃபார்முலா இருக்குது. இந்த 3 ஃபார்முலாய வச்சுக்கிட்டு நான் ஒரு கிராஃப் வரைய போறேன். இந்த கிராஃப் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கிராஃபோட பிஹேவியர் கேட்பாங்க. இப்போ ஒரு சிலிண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்குலர் சிலிண்டர்ல கரண்ட் போகும்போது, கரண்ட் கேரியிங் ஒரு சர்க்குலர் சிலிண்டர். கரண்ட் கேரியிங் சிலிண்டர். அதாவது ஆ மின்னோட்டம் செல்லக்கூடிய ஒரு உருளை எடுத்துக்கங்க. மின்னோட்டம் செல்லக்கூடிய உருளை. சரியா? இந்த உருளையோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஆர். ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் என்ன? உருளையின் ஆரம். காந்த தூண்டல் கண்டுபிடிக்க வேண்டிய புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, காந்த தூண்டல் சரியா? கண்டறியப்பட வேண்டிய புள்ளி. எந்த புள்ளியில காந்தப்புலம் கண்டறிய வேண்டிய புள்ளி. அத வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னு வச்சுக்கங்க. சோ OP இஸ் ஈக்குவல் டூ ஏ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அப்படின்னா, இந்த சிலிண்டரோட இந்த சென்டர் லைன் ஃபுல்லாவே என்ன O. இங்க இருந்து இந்த P இருக்கக்கூடிய தொலைவு தான் என்ன A. இது என்ன நமக்கு R. சரி ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது இந்த இத Rனும் ரேடியஸ ஏன்னு குடுத்துருவாங்க. சோ நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. சரியா? சப்போஸ் இந்த பாராமீட்டர மாத்தி குடுத்தாலும், அவங்க நம்ம யூஸ் பண்ற நொட்டேஷன் என்ன? மையத்துல இருந்து A தொலைவில இருக்கக்கூடிய புள்ளி, அந்த புள்ளியில தான் காந்த தூண்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்க்கணும். சரியா? ஆ பாயிண்ட் ஆஃப் ஃபைண்டிங் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மையத்திலிருந்து சரியா? மையத்திலிருந்து A தொலைவில இருக்கக்கூடிய புள்ளியில தான் என்ன பண்ணணும் நீங்க? சென்டர்ல இருந்து A தொலைவில இருக்கக்கூடிய பாயிண்ட்ல தான் என்ன பண்ணணும்? மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்க்கணும். ரைட்டா? R அப்படிங்கிறது அந்த சிலிண்டரோட ரேடியஸ். சோ இந்த கண்டிஷன்ல நமக்கு 3 இது பார்த்தோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, A வந்து R விட பெருசா இருந்துச்சுன்னா, நீங்க B போடுறதுக்கு என்ன? மியூ 0 I பை 2 பை A போட்டுக்கலாம். ஏயும் ஆரும் ஈக்குவலா இருந்துச்சுனாலும், B இஸ் ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம்? மியூ 0 I பை 2 பை ஏன்னு போட்டுக்கலாம். ஆர் எல்ஸ் மியூ 0 I பை 2 பை ஆர்ன்னு போட்டுக்கலாம். 2 ஒண்ணு தான். A வந்து R விட சின்னதா இருந்துச்சு அப்படின்னா, B இஸ் ஈக்குவல் என்ன வந்துரும்? மியூ 0 I சரியா? மேல வந்து பாத்தீங்கன்னா, மேல வந்து பாத்தீங்கன்னா A வந்துரும். கீழ வந்து என்ன வந்துரும்? 2 பை ஆர் ஸ்கொயர் வந்துரும். இந்த B யோட என்ன பண்ணணும்? ஒரு A ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர மல்டிப்ளை பண்ணணும்.
சரியா? b யோட எதை மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும்? a ஸ்கொயர் பை r ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் கிராஃப் போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப். யாருக்கும் கிராஃப் போடுறேன்? இந்த b-க்கும் சரியா? இந்த a அப்படிங்கிற புள்ளிக்கும். ஏன்னா a அப்படிங்கிற புள்ளியை தான் நான் மாத்திக்கிட்டே இருக்கிறேன். r அப்படிங்கிறது மாறாம இருக்குது. சரியா? இப்போ a ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா a ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா பாருங்க ஃபார்முலா என்ன? a ஈக்குவல் டு 0 அப்படின்னா இங்க வந்துருது p அப்படிங்கிற புள்ளி. அப்ப நம்ம எதை எடுத்துக்கணும்? இதை எடுத்துக்கணும். ஏக்கு பதிலா 0 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பியும் 0 ஆயிரும். கவலையே வேண்டாம். சரியா? இப்ப ஏக்கு மதிப்பை கூட்ட கூட்ட பி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க b is equal to mu 0 ia by 2 pi r square. இதுல எதெல்லாம் கான்ஸ்டன்ட் பாருங்க. mu 0 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். மின்னோட்டம் கான்ஸ்டன்ட். 2 கான்ஸ்டன்ட். பை கான்ஸ்டன்ட். உருளையோட ஆரம் மாற போறது இல்ல. கான்ஸ்டன்ட் தான். அப்ப b அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கு நேர்த்தகவுல இருக்கக்கூடியதா இருக்குது. b அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் என்னவா இருக்கு? a இருக்கு. இது எப்போ வரைக்கும் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகும்? when a யோட மதிப்பு r க்கு சமமாக இருக்கிற வரைக்கும் b வந்து எப்படி இருக்கு? a க்கு நேர்த்தகவுல இருக்கு. அப்ப b வந்து a க்கு நேர்த்தகவுல இருக்குதுன்னா a எப்படி கூடுதோ அதே மாதிரியே b யும் கூடும். அப்ப கிராஃப் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைனா வரும். எங்க வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வரைக்கும்? a ஈக்குவல் டு r இந்த பாயிண்ட் வரைக்கும். இந்த பாயிண்ட் வரைக்கும். ஓகேயா? புரியுதா இந்த லாஜிக்? சோ b வந்து பார்த்தோம்னா a க்கு நேர்த்தகவுல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா b க்கும் a க்கும் உள்ள தொடர்பு கரெக்ட்டா a ஈக்குவல் டு r வந்துருச்சுன்னா அது வரைக்கும் இதே லாஜிக் தான். இதே லாஜிக் தான். இப்போ a கிரேட்டர் தென் r ன்னு வந்துருச்சுன்னா a மதிப்பு r விட கூட ஆரம்பிச்சிருச்சு. a மதிப்பு என்ன வந்துருச்சு? r விட கூட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க a யோட வேல்யூ r தாண்டிருச்சு அப்படின்னா b பாருங்க எப்படி இருக்குது? b is inversely proportional to a வா இருக்குது. ஏன்னா mu 0 கான்ஸ்டன்ட், i கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட். a வேல்யூ கூட கூட b வேல்யூ குறையுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கிராஃப் என்ன ஆகும்? இப்படியே வரும். a வேல்யூ கூட கூட b வேல்யூ என்ன ஆகும்? குறையும். இப்படி போய் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்து இப்படி ஒட்டிக்கிட்டே போகும். சோ இதுதான் என்ன அதோட பிஹேவியர். சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் சர்க்குலர் சிலிண்டரா இருந்துச்சுன்னா ஒரு சாலிட் சிலிண்டர் அதாவது ஒரு திடமான உருளையா இருந்துச்சு அப்படின்னா இதுவே நமக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி உருளை அப்படின்னாலே உள்ள என்னவா இருக்கும்? ஓட்டையா இருக்கும்னு நினைப்போம். ஹாலோவா இருக்கும்னு நினைப்போம். சரியா? இன் கேஸ் வந்து பார்த்தோம்னா ஹாலோ சிலிண்டரா இருந்துச்சு அப்படின்னா இன் கேஸ் ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா அதாவது ஒரு உள்ளீடற்ற உருளை. உள்ளீடற்றனா உள்ள எதுவுமே இருக்காது. சரியா? வெறும் வந்து பார்த்தோம்னா இந்த கூடு மட்டும் இருக்கும். உள்ள ஓட்டையா இருக்கும். உள்ளீடற்ற உருளையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த r லெஸ் தென் a யா இருந்துச்சுன்னா அதாவது சாரி a வந்து லெஸ் தென் r ஆ இருந்துச்சுன்னா நீங்க அத பத்தி யோசிக்கவே தேவையில்ல. உள்ளுக்குள்ள வந்து காந்தப்புலம் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். வெளிய மட்டும் தான் காந்த தூண்டலை பத்தி பேசணும். உள்ள ஓட்டையா இருந்துச்சுன்னா. உள்ள சிலிண்டரா இருந்துச்சுன்னா தான் இந்த கணக்கு. உள்ள சாலிடா இருந்துச்சுன்னா தான் இந்த கணக்கு. அப்ப அதுக்கு நீங்க கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளா இந்த கிராஃப் போடுறேன். இதே கிராஃப் தான். இதே கிராஃப் தான். இது B, இது A. ஆனா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? A யோட மதிப்பு Rக்கு பக்கத்துல வரும்போது தான் A ஈக்குவல் டூ R இருக்கும்போது மட்டும் தான் அந்த கிராஃபே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிராஃபே இருக்காது. அது வரைக்கும் இந்த பாதி கிராஃப் அப்படியே இருக்கும். இந்த 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 கிராஃப் மட்டும் என்ன இருக்கும்? அப்படியே இருக்கும். இந்த இருக்கு இல்லையா? இந்த கிராஃப் மட்டும் இருக்கும். அத மட்டும் நீங்க போட்டுக்கலாம். வெளிய என்ன இருக்கும்? முன்னாடி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சோ உங்களுக்கு கொஸ்டின் குடுத்து இந்த 2 கிராஃப் 4 கிராஃப் குடுத்துருவாங்க. 4 கிராஃப் குடுத்துட்டு ஒரு சர்க்குலர் சிலிண்டர்ல கரண்ட் போகும்போது அந்த மின்னோட்டத்தினால வந்து பார்த்தோம்னா வரக்கூடிய காந்தப்புலத்துக்கும் அந்த தொலைவுக்கும் இடையில இருக்கக்கூடிய கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. இது சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்னா சாலிடா இருந்தா எப்படி இருக்கும்? ஹாலோவா இருந்தா எப்படி இருக்கும்? சாலிடா இருந்தா இந்த கிராஃப் வரும். ஹாலோவா இருந்தா உள்ளீடற்ற உருளையா இருந்தா இந்த கிராஃப் வரும். சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவோட எக்ஸ்டென்ஷன் அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அட் சென்டர் ஆஃப் லாங் சாலினாய்டு ஒரு நீண்ட கம்பிச்சுருளின் மையத்தில் காந்த தூண்டல் எப்படி இருக்கு? நீண்ட கம்பிச்சுருளின் மையத்தில் காந்த தூண்டல் காந்தப்புல வலிமை இல்லாட்ட காந்த தூண்டல் எப்படி இருக்கு? கம்பிச்சுருள் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்பி எப்படி மடக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து கம்பிச்சுருள். சரியா? இந்த கம்பிச்சுருளோட நீளத்தை வந்து பாத்தீங்கன்னா
ஒரு எல் அப்படிங்கிற அளவுக்கு நீளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பி சுருள் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு? எல் அப்படிங்கிற நீளத்துல இருக்குதுன்னு வைங்க. இப்போ நமக்கு ஒரே ஒரு சுருள் இருக்கு அப்படின்னா, இதோட மையத்துல என்ன பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். μ0I/2a போட்டுருவீங்க. ஒரே ஒரு இந்த ஒரு சுருள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சுருளோட ஆரம் வந்து ரேடியஸ் வந்து a அப்படின்னா, ஃபார்முலா என்ன μ0I/2a இதோட மையத்துல. இதே மாதிரி எனக்கு நெறைய சுருள்கள் இருக்குது. இந்த எல்லா சுருளோட மையத்திலயும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய காந்தத்துடன் நான் கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி எனக்கு N டர்ன்ஸ் இருக்குது. எத்தன டர்ன்ஸ் இருக்குது? N சுற்றுகள் இருக்குது. N சுற்றுகள். N நம்பர் ஆஃப் சுற்றுகள். இப்படி இது வந்து ஒரு சுத்து. இது வந்து ஒரு சுத்து. இது 2வது சுத்து. இதே மாரி N டர்ன்ஸ் இருக்குது. சரியா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? ஆ இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட பார்க்கறது. சோ எனக்கு கரண்ட் வந்து இப்படி போகுதுன்னு வைங்க. I வந்து எப்படி ஆகுது? இப்படி போகுது. இப்படி உள்ள போகுது. இப்படி உள்ள போகுது. இப்படி வெளிய வருது. சரியா? சோ நான் வந்து பார்த்தோம்னா, இப்ப என்ன பண்றேன்? ஆம்பியர் சர்க்யூட்டல் விதிய யூஸ் பண்ண போறேன். அதாவது இன்டெக்ரல் ஆஃப் VdL ஈக்குவல் டூ எனக்கு என்ன ஃபார்முலா? μ0 இன்டு I. இதான் ஃபார்முலா. சோ இந்த இன்டெக்ரல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூடிய வட்ட பாதையில தான் இருக்கணும். ஒரு குளோஸ்ட் சர்க்யூட்டல் இதுல தான் இருக்கணும். சோ அதனால நான் முன்னாடியே சொன்னதுலயும் நீங்க என்ன பண்ணிக்கணும்? இங்க சர்க்கிள் போடாம விட்டுருப்பேன். ஒரு மூடிய வட்ட பாதைன்னா, இன்டகிரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளோஸ்ட் பாத்ல தான் இருக்கணும். எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே முடியிற மாரி தான் இருக்கணும். அதனால அத மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு சரியா, ஒரு வட்டம் போட்டுக்கணும். இன்டகிரேஷன் சிம்பல்க்குள்ள ஒரு வட்டம் போட்டுக்கணும். சரி. இன்டெக்ரல் ஆஃப் BdL இஸ் ஈக்குவல் டூ μ0 இன்டு I. நான் இந்த இன்டெக்ரல் ஆஃப் BdL தான் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இப்ப எனக்கு ஒரு விஷயம் கிளியரா இருக்கு. இந்த வட்டப்பாதைக்கு வெளிய எங்க பார்த்தீங்கனாலும் B என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இங்க பார்த்தீங்கனாலும் B0, இங்க பார்த்தீங்கனாலும் B0. உள்ள மட்டும் தான் மேட்டர். சரியா? உள்ள மட்டும் தான் மேட்டர். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத சுத்தி ஒரு ஏன்னா இந்த மூடிய வட்டப்பாதைய கண்டுபிடிக்கிறதுக்காக சும்மா நான் ஒரு எல் அப்படிங்கிற நீளத்துக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் எடுத்துக்கிறேன். சரியா? ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த ரெக்டாங்குலர் பீஸோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க மாரி வச்சுக்கிறேன். P, Q, R, S. இது சும்மா இந்த சர்க்குலர் காயிலும் கவர் ஆகணும். இதுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியும் கவர் ஆகணும். இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா, இந்த பர்ட்டிகுலர் போர்ஷனுக்கு மட்டும் நான் இன்டெக்ரல் ஆஃப் PdL பார்த்தேன்னு வைங்களேன். எந்த பர்ட்டிகுலர் போர்ஷனுக்கு மட்டும்? இந்த PQRS அப்படிங்கிற பர்ட்டிகுலர் போர்ஷனுக்கு மட்டும் பார்த்தோம்னா, முதல்ல நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, P ல இருந்து Q வரைக்கும் என்ன இன்டகிரேஷன்? அதாவது இந்த ஃபுல் ரெக்டாங்குலருக்கும் பார்க்கணும்ப்பா. இது வழியா என்ன காயில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரியா? இந்த PQ அப்படிங்கிறது உள்ள இருக்கும். SR அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிய இருக்கும். SR அப்படிங்கிறது வெளிய இருக்கும். அந்த மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைன எடுத்துக்கங்க. சோ ஃபர்ஸ்ட் P ல இருந்து Q வரைக்கும் பார்க்கணும். அடுத்து Q ல இருந்து R வரைக்கும் BdL பார்க்கணும். அப்புறம் R ல இருந்து S வரைக்கும் BdL பார்க்கணும். அப்புறம் S ல இருந்து P வரைக்கும் பார்க்கணும். இப்ப நல்லா கவனிங்க. இது நல்லா கவனிங்க. இந்த S ல இருந்து R வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த S டூ R இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா, யாரு? இந்த ஆள். P ல இருந்து Q, Q ல இருந்து R, R ல இருந்து S. R ல இருந்து S இந்த ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா, இவன பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இந்த பகுதி அப்படிங்கிறது கம்பி சுருளுக்கு வெளிய போயிருது. சோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, B என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். B என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இப்ப நமக்கு கம்பி சுருள் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட கம்பி சுருளா தான் இருக்குது. ஒரு ஒரு கம்பி சுருள் இருக்குது. இதான் ஒரு 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 வட்டம் மட்டும். இந்த கம்பி சுருள் இருக்கக்கூடிய ஒரு வட்டம் மட்டும் இது. இதனால வரக்கூடிய காந்தத்துடன் எந்த அச்சுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அச்சின் வழியாக தான் இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க Q டூ R இந்த டைரக்ஷன்லயோ, இந்த டைரக்ஷன்லயோ பார்த்தீங்கன்னா, இந்த Q டூ Rஓ, S டூ P யோ பார்த்தீங்கன்னா, 90 டிகிரி ஆங்கிள்ல வந்துருது. என்ன ஆங்கிள்ல வந்துருது? 90 டிகிரி ஆங்கிள்ல வந்துருது. சோ அப்ப இந்த 2 Y ஆக்சிஸ் அப்படிங்கிற டைரக்ஷன் வந்துருது. ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அப்ப இந்த 2 பாயிண்ட்லயும் B என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0வா இருக்கும். அப்போ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் BdL பாக்குறது அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் P to Q BdL க்கு சமம். இதுக்கு மட்டும் பார்த்தா போதும். அதாவது
சர்க்குலர் காயில் வழியா ஒரு நீளம், ஒரு லென்த், ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அந்த லைன் வழியா பார்த்தா மட்டுமே போதும். அப்ப இந்த பி அப்படிங்கிறது காயில பொறுத்தவரைக்கும் கான்ஸ்டன்ட். அது நமக்கு தெரியும். சோ இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் மட்டும் நம்ம பார்த்தா போதும். இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் மட்டும் பார்த்தா போதும். சோ இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் அப்படிங்கிறது என்னன்னா, இதோட ஓவரால் லென்த். டிஎல் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா, இந்த சுற்று வந்து இந்த மொத்த நீண்ட கம்பி சுருளும் எவ்வளவு நீளம் இருக்குதோ அந்த நீளம் கிடைச்சிடும். அப்ப பி இன்டு எல் ஈக்குவல் டு மியூ 0 இன்டு ஐ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. பி இன்டு எல் ஈக்குவல் டு மியூ 0 இன்டு ஐ. இப்போ ஐ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு வட்டச்சுருள்ல மட்டும் போகக்கூடிய கரண்ட்ட தான் நம்ம என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஐன்னு வச்சுக்கிறோம். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த லூப்ல போகக்கூடிய மொத்த கரண்ட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, மியூ 0 இன்டு டோட்டல் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, பி இன்டு எல் ஈக்குவல் டு மியூ 0 இன்டு இங்க பாருங்க டோட்டல் கரண்ட் பார்க்கணும்னா இங்க மொத்தம் எத்தனை டேன்ஸ் இருக்குது? n டேன்ஸ் இருக்குது. n டேன்ஸ் இருக்குது. சரியா? n டேன்ஸ் இருக்குது. அப்ப n இன்டு எல் இன்டு இந்த லென்த் எல் இன்டு ஐ. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கரண்டா இருக்க முடியும். மியூ 0 பி இன்டு எல் ஈக்குவல் டு மியூ 0 இன்டு என் இன்டு எல் இன்டு ஐ. சரியா? அப்போ இந்த எல் எல் கேன்சல் ஆச்சுன்னா பி ஈக்குவல் டு என்ன வந்துரும்னா மியூ 0 என் ஐ. மியூ 0 என் ஐ. ஓகேயா? சோ இதுவே வந்து பார்த்தோம்னா, இந்த க இந்த வட்டச்சுருளோட எண்ட்ல சரியா? அட் தி எண்ட் ஆஃப் ஆ சாலினாய்டு. அதாவது கம்பிச்சுருளின் முடிவில பார்த்தீங்கன்னா, கம்பிச்சுருளின் முனையில் பி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க என்ன பார்க்குறீங்களோ அதுல அப்படியே பாதி இருக்கும். மியூ 0 ni/2 இருக்கும். சரியா? சோ ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா பி இன்டு எல். எல் அப்படிங்கிறது ஓவரால் லென்த். பி இன்டு எல் ஈக்குவல் டு மியூ 0 இன்டு ஐ. ஐ அப்படிங்கிறது டோட்டல் கரண்ட். டோட்டல் கரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா என் இன்டு ஐ இன்டு எல். ஏன்னா என் எல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மொத்தமா இவ்வளவு நீளத்துக்கு போகுது. இவ்வளவு தூரத்துக்கு போகுது. அப்ப என் இன்டு ஐ இன்டு எல். சோ அப்ப இந்த எல்லை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பி ஈக்குவல் டு என்ன வந்துரும்னா பி 0 ni ன்னு வந்துரும். இதுவே கம்பிச்சுருளோட முனையில பாத்தீங்கன்னா மியூ 0 ni/2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். சரியா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் சாலினாய்டுனால வரக்கூடிய என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதோட மையத்துல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அதோட சென்டர் வழியா தான் என்ன இருக்கும்? இந்த காந்த தூண்டல் இருக்கும். ரைட்டா? இதுல இந்த என் டேன்ஸ் என் சுற்றுகள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த என் சுற்றுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஓரலகு நீளத்திற்கு தான் இந்த என் சுற்றுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஓரலகு நீளத்திற்கு இருக்கக்கூடிய சுற்றுகளோட எண்ணிக்கை தான் என்ன? ஓரலகு நீளத்திற்கு உள்ள சுற்றுகள் அப்படிங்கிறது தான் எண்ணா இருக்கும். அதாவது இங்க பாருங்கப்பா, எனக்கு இப்படிதான் சர்க்குலர் காயில் இருக்குது. இப்படிதான் அந்த லாங் சாலினாய்டு இருக்குது. எக்ஸாம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் இருக்குதுன்னு வைங்களேன். எத்தனை மீட்டர் இருக்குது? 10 மீட்டர் இருக்குது. ஜெனரலா சொல்லணும்னா எல் மீட்டர் இருக்குது. இந்த எல் மீட்டருக்கு இதுல எத்தனை சுத்து வரும் இருக்கும் இல்லையா? இப்படி சுத்தி சுத்தி எத்தனை சுத்து வரும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா என் டான்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எ எ உதாரணத்துக்கு ஒரு 100 சுற்று இருக்குதுன்னு வைங்க. 100 சுற்று இருக்குதுன்னு வைங்க. அதாவது ஃபார் எல் மீட்டருக்கு எத்தனை டான்ஸ் இருக்குது? 100 டான்ஸ் இருக்குது. ஓகேயா? அப்போ 1 மீட்டருக்கு எத்தனை சுற்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 100/L. சோ இத நான் வந்து பார்த்தோம்னா, இஃப் ஐ கீப் திஸ் அஸ் n அப்படின்னா 1 மீட்டருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா n/L டான்ஸ் இருக்கும். 1 மீட்டருக்கு என்ன இருக்கும்? n/L அப்படிங்கிற அளவுக்கு டான்ஸ் இருக்கும். சரியா? சோ அப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு இன்டெகிரல் ஆஃப் b இன்டு dl இது என்ன வந்துருச்சு அப்படின்னா b இன்டு l ன்னு வந்துருச்சு. b இன்டு l ன்னு வந்துருச்சு. which is equal to mu 0 இன்டு I போடுவோம். I அப்படிங்கிறது என்ன? மொத்த மின்னோட்டம்.
I அப்படிங்கிறது மொத்த மின்னோட்டம். சரியா? எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, சாரி. ஆ இத வந்து நான் மொத்தம் இத வந்து பார்த்தோன்னா, ஸ்மால் என் வச்சுக்கிறேன். சரியா? ஸோ என் பை எல் டான்ஸ் இருக்குது. 1 மீட்டருக்கு இருக்கக்கூடிய டான்ஸ்னா என் பை எல்ன்னு வச்சுக்கங்க. இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த மின்னோட்டம் டோட்டல் கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மொத்தம் எத்தன சுற்று இருக்குது? N சுற்று இருக்குது. ஒரு சுற்றுல போகக்கூடிய கரண்ட்ட என்ன பண்ணிக்கணும்? N இன்டு Iன்னு போட்டுக்கணும். இதான் டோட்டல் கரண்ட். I டோட்டல். என்ன பண்ணிக்கணும்? I டோட்டல். I டோட்டல் இஸ் ஈக்குவல் டூ N இன்டு I. அப்ப நீங்க இந்த Nக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Nக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் N இஸ் ஈக்குவல் டூ N பை L இல்லையா? ஸோ Nக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் N இன்டு L போட்டுக்கலாம். சரியா? கேப்பிட்டல் N இன்டு L போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஐடி. அப்போ B இன்டு L இஸ் ஈக்குவல் டூ மியூ 0 இன்டு N இன்டு I இன்டு L. ஸோ இந்த L கேன்சல் ஆயிடுச்சுன்னா, B இஸ் ஈக்குவல் டூ என்ன வந்துருது அப்படின்னா, மியூ 0 NI. ஸோ கேப்பிட்டல் Nன்னு போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஓரலகு நீளத்திற்கான ஒரு யூனிட் லென்த்துக்கு எவ்வளவு டான்ஸ் இருக்குது? ஓரலகு நீளத்திற்கான டான்ஸ் தான். அத தான் கரெக்ட்டா பார்த்துக்கணும். நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது. ஓரலகு நீளத்திற்கான சுற்றுகளின் எண்ணிக்கை. சுற்றுகளின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் டான்ஸ் ஃபார் யூனிட் லென்த். ஃபார் யூனிட் லென்த். விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸோ எவ்வளவு மொத்த டான்ஸ் குடுத்துருக்காங்களோ, எக்ஸாம்பிள் 100 சுற்று குடுத்துருக்காங்கன்னா, அத என்ன பண்ணிக்கணும்? 1 மீட்டரால எத்தன மீட்டர் இருக்குதோ அதால டிவைட் பண்ணிக்கணும். சரியா? அதுதான் கேப்பிட்டல் எல். ஸோ இங்க ஃபார்முலால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? B இஸ் ஈக்குவல் டூ மியூ 0 N Iன்னு போட்டுக்கலாம். இல்ல நான் ஸ்மால் என் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன வரணும்? B இஸ் ஈக்குவல் டூ என்ன வந்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூ 0 ஓகேயா? ஆ மியூ 0 ஸ்மால் என் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன போட்டுக்கலாம்? ஆ Nக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? ஸ்மால் என் பை எல். மியூ 0 Ni பை எல்ன்னு போட்டுக்கலாம். B இஸ் ஈக்குவல் டூ என்ன போட்டுக்கலாம்? மியூ 0 Ni பை எல். இத போட்டுக்கலாம். இப்ப நமக்கு பாருங்க, இப்ப பாருங்க. ஒரு வட்டச்சுருள் இருந்துச்சு. இந்த வட்டச்சுருளுக்கான வரக்கூடிய ஃபார்முலா என்ன பார்த்தோம்? மியூ 0 I பை 2Aன்னு பார்த்தோம். இந்த இதுல. இதே மாதிரி எக்ஸாம்பிள் எனக்கு n டான்ஸ் இருக்குது அப்படின்னா, எத்தன டான்ஸ் இருக்குது? n டான்ஸ் இருக்குது அப்படின்னா, அங்க B பார்த்தீங்க அப்படின்னா, மியூ 0 Ni பை 2Aன்னு வரும். Ni பை 2Aன்னு வரும். ஸோ இந்த 2A அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம்னா, ஆக்சுவலா ஜெனரலா சொல்லும்போது மியூ 0 Ni பை சரியா? Ni பை L அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த 2A அப்படிங்கிறது தான் இதே காயில நீங்க லென்த்தா எடுத்துக்கும் போது, ஜெனரலா லென்த்ன்னு எடுத்துக்கும் போது, ஸோ மியூ 0 Ni பை Lன்னு வருது. ஓகேயா? ஸோ N அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டான்ஸ். இந்த N பை கேப்பிட்டல் L தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கேப்பிட்டல் Lன்னு வைக்கிறோம். ஸோ அப்ப B இஸ் ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூ 0 Ni அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, அட் தி எண்ட் ஆஃப் சர்க்குலர் காயில்ல, அட் தி எண்ட்ல பார்த்தீங்கன்னா, வட்டச்சுருளோட முனையில் பார்த்தீங்க அப்படின்னா, வட்டச்சுருளின் முனையில் பார்த்தீங்கன்னா, B இஸ் ஈக்குவல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூ 0 Ni பை 2வா இருக்கும். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சுற்றுக்களோட எண்ணிக்கைய அதிகரிச்சீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தோம்னா, காந்தப்புலமும் என்னாகும்? அதிகரிக்கும். சரியா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ வந்து பார்த்தோம்னா கூட்டுனீங்க லென்த்த கூட்டுறதுக்கு பதிலா, இந்த எல் வேல்யூவ கூட்டுறதுக்கு பதிலா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ கூட்டுனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இதாகும். ரைட்டா? புரிஞ்சுதா? புரியுதா? அதாவது ஒரு வட்ட வரிச்சுருள்ல
மின்னோட்டம் போகும்போது சரியா, கரண்ட் போகும்போது என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஸோ ஒரு வட்ட வரிச்சுருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி இருக்கும். கம்பி சுருளே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்துக்கங்க. இப்படி எடுத்துக்கங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வரிச்சுருள் இருக்குது அப்படின்னா, அதோட 2 முனைகளும் வந்து பார்த்தோம்னா, ஒன்றை ஒன்று தொடும் வகையில இப்போ இது இருக்கு இல்லையா? இது ஒரு லாங் சாலினாய்டு. இந்த லாங் சாலினாய்டோட இந்த முனைகள் இருக்கு பார்த்தீங்களா? இது 2யும் டச் பண்ண வைக்கணும். டச் பண்ண வைக்கணும்னா, இத எப்படி செலுத்தணும்? இத வந்து ஒரு வட்டமா வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும். ஒரு நெட் மாரி கட்டணும். இப்படி கட்டுனீங்கன்னா, அதுக்கு பேரு தான் என்ன பேருன்னா, டொராய்டு அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சரியா? யூனிஃபார்மா அத கட்டிக்கணும். இந்த வட்டம்லாம் எப்படி இருக்கணும்? கரெக்ட்டா யூனிஃபார்மா இருக்கணும். சரியா? சோ அப்ப வந்து பார்த்தோம்னா, இது வந்து ஒரு மூடப்பட்ட வளையம் மாதிரி காணப்படும். ஒரு வந்து பார்த்தோம்னா, என்ன சொல்றது? ஒரு என்சர்க்கிள்டு ஒரு லூப் மாரி வந்து பார்த்தோம்னா இருக்கும். அப்போ இதோட மையத்துல P அப்படிங்கிற புள்ளி இருக்குது. சரியா? இந்த புள்ளியில தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய புள்ளிய Qன்னு வச்சுக்கங்க. இந்த 2 புள்ளிகள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்த தூண்டல் பார்க்கணும். சோ ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு சுருள் இருக்கு அப்படின்னா, இந்த சுருளோட இந்த மையத்துல தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்த தூண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது எனக்கு இதுதான் சுருள் அப்படின்னா, நல்லா பாருங்க. நான் ஒரு ரெட் கலர் லைன் போடுறேன். இந்த சுருள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இந்த வ மையத்தின் வழியா போகுது இல்லையா? இந்த இடத்துல தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்த தூண்டல் இருக்கும். பி இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய காந்த தூண்டல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க இந்த மையத்திலேயும், வெளியேயும் காந்த தூண்டல் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இந்த கோட்டு வழியா தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B யோட மதிப்பு வரும். சரியா? இந்த கோட்டின் வழியா தான் என்ன இருக்கும்? B யோட மதிப்பு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுல 2 கேஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வட்ட வரிச்சுருளின் திறந்த வெளி உட்புற பகுதி. திறந்த வெளி உட்புற பகுதி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் சரியா? அட் எனி பாயிண்ட் இன்சைட் தி டொராய்டு. எனி பாயிண்ட் இன்சைட் தி டொராய்டு. இப்ப எப்படி எடுத்துக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சுருள் இருக்கு இல்லையா? இந்த சுருள வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் பாருங்க. இதுல இந்த இருக்கு இல்லையா? இதுல நான் 2 சர்க்கிள் போட்டுக்கிறேன். இங்க பாருங்க. ஆ இங்க பாருங்க. இது ஒரு சர்க்கிள். இது வந்து பார்த்தோம்னா, அந்த டொராய்டோட அவுட்டர் சர்க்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டொராய்டு அந்த வட்ட வரிச்சுருளோட இன்னர் சர்க்கிள். இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கிறது அதோட மையத்தின் வழியா போகக்கூடியது. சரியா? ரெட் கலர்ல போட்டிருக்கிறதுன்னா, அதோட மையத்தின் வழியா போகக்கூடியது. சோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்படி போடலாம். இத மட்டும் இந்த சர்க்கிள மட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது கரெக்ட்டா சென்டர்ல வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்டர்ல வரக்கூடியது. ஓகேயா? சோ, இங்க தான் நமக்கு என்ன இருக்குதுன்னா, அந்த சுருள் போயிட்டு இருக்குது. இது கரெக்ட்டா சென்டர்ல வரும். இது சென்டர்ல வரும். ஓகேயா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்துக்க போறது, நீங்க 2 பாயிண்ட் எடுத்துக்க போறீங்க. 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். சோ, நான் வந்து பார்க்குறது என்ன பார்க்குறேன், திரு அ அதாவது இன்சைட் த பாயிண்ட் தான் பார்க்குறேன். சோ, வட்ட வரிச்சுருளின் திறந்த வெளியில உள்ளே உட்புற பகுதி. இந்த இதுதான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரியா? வெறும் உட்புற பகுதி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த உட்புற பகுதிய வந்து பார்த்தோம்னா, நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துக்குள்ள இந்த கேப்ல தான் நான் பார்க்குறேன். சோ, இந்த கேப்ல நான் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த கேப்ல மேபி எஸ் அப்படிங்கிற புள்ளிய எடுத்துக்கிறேன். சரியா? இந்த கேப்ல இருக்கக்கூடிய புள்ளி எஸ். சோ நான் என்ன பண்ணணும், அட் எஸ் அப்படிங்கிற பாயிண்ட் தான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது கண்டுபிடிக்கணும். சோ இந்த சென்டர்ல இருந்து இந்த எஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய தொலைவை வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. லெட் இட் பி ஆர்2ன்னு வச்சுக்கிறேன் நான். ஆர்2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த எஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காந்த தூண்டல் கண்டுபிடிக்கணும்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு சர்க்கிள் வரையணும். ஏன்னா, இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சர்க்கிள் வரையணும்.
நான் இப்படி வரையறேன் பாருங்க. இந்த எஸ் அப்படி அதாவது R2 அப்படிங்கிற ரேடியஸ்ல என்ன பண்ணுங்க ஒரு சர்க்கிள் வரைங்க. அப்ப நீங்க அதே லாஜிக் தான் யூஸ் பண்ணுவீங்க. இன்டெகிரல் ஆஃப் BDL ஈக்குவல் டு μ0 இன்டு I தான் யூஸ் பண்ணுவீங்க. சரியா? சோ B அப்படிங்கிறது எந்த பாயிண்ட்ல பாக்குறீங்கன்னா எஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல பாப்பீங்க. அப்போ I யோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுல சுற்றுகளோட எண்ணிக்கை n சுற்று தான். மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா n சுற்று தான் இருக்க முடியும். அப்ப மொத்தமா போகக்கூடிய I டோட்டல் அப்படிங்கிறது இங்க I டோட்டல் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா n இன்டு கேபிட்டல் I இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓரலகு நீளத்துக்குலாம் தேவையில்ல. மொத்தமா எவ்வளவு சுற்று இருக்குது? n சுற்றுகள் இருக்குது. அப்ப n இன்டு I. ரைட்டா? n இன்டு I. அப்போ BS இன்டு DL ல இன்டகிரேட் பண்ணீங்கன்னா இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா? இந்த சர்க்கிளோட மொத்த லென்த் வரும். 2 pi R2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். That is equal to mu0 into n into I. mu0 into n into I. அப்ப B is equal to என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா mu0 into n into I by 2 pi R2. ரைட்டா? சோ அப்ப இந்த கேபிட்டல் N by 2 pi R2 இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓரலகு நீளத்துக்கான ஏன்னா இது 2 pi R அப்படிங்கிறது இந்த சர்க்கிளோட மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது இந்த சுற்றளவால வகுத்துட்டீங்க அப்படின்னா இந்த n சுற்றுகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 சுற்று போட்டிருக்கேன். இந்த 10யும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 pi R2 வால வகுத்துட்டீங்கன்னா அதை நீங்க என்ன பண்ணீங்க ஸ்மால் n வச்சுக்கோங்க. சரியா? இல்ல நம்ம முன்னாடி பார்த்த லாஜிக் படி இதை வந்து ஸ்மால் n வச்சுக்கலாம், இதை கேபிட்டல் n வச்சுக்கலாம். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மொத்த சுற்றுகளோட எண்ணிக்கை என்னன்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் n வச்சுக்கோங்க. ஓரலகு நேரத்திற்கான சுற்றுகள் என்ன வந்துக்குங்க கேபிட்டல் n வச்சுக்கோங்க. அப்போ சேம் ஃபார்முலா வந்துடும். B ஈக்குவல் என்ன வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா mu0 இன்ட்டு இந்த n by 2 pi R2 பதிலா கேபிட்டல் N போட்டீங்கன்னா mu0 இன்ட்டு I இன்ட்டு கேபிட்டல் N அப்படின்னு வந்துடும். சரியா? நல்லா கவனிங்க. ஒரு டராய்ட் இருக்குது அப்படின்னா உள்ளேயும் வெளியேயும் 0, உள்ளேயும் வெளியேயும் 0. நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையே இல்லை. சரியா? அப்போ அதை நான் வந்து தனியா தான் டெரைவ் பண்றேன். நான் டெரைவ் பண்றது என்ன, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இன்சைட் இருக்கக்கூடிய பாயிண்ட் எஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல நான் பாக்குறேன். இந்த பாயிண்ட் எவ்வளவு ரேடியஸ்ல இருக்குது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ் R2ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதோட ரேடியஸ் ஓவரால் ரேடியஸ் வந்து R1 வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரேடியஸ் R2ன்னு வச்சுக்கோங்க. இந்த R2 அப்படிங்கிற ரேடியஸ்ல நீங்க என்ன பண்ணணும், ஒரு சர்க்கிள் வரையணும். இந்த சர்க்கிள் ஃபுல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்கணும். அப்ப இந்த B வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா பாயிண்ட்ல இருக்கும். இந்த R2 அப்படிங்கிற ரேடியஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட் இந்த டாட் வச்சிருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ல என்ன இருக்கும், B இருக்கும். அப்ப இன்டெகிரல் ஓவர் BDL அப்படிங்கிறது mu0 into I டோட்டல். I டோட்டல் அப்படிங்கிறது என்ன, எனக்கு மொத்தமா n சுற்றுகள் இருக்குது, n டேன்ஸ் இருக்குது. ஒரு டேனுக்கு போகக்கூடிய கரண்ட் I. அப்ப n டேன்ஸ்னா n into I. அப்ப mu0 into small n into I is equal to இதை இன்டெகிரேட் பண்ணா 2 pi R2 வந்துடும். இப்ப இந்த n by 2 pi R2 நான் கேபிட்டல் N வச்சுக்கிட்டேன்னா mu0 IN. சோ கேபிட்டல் N அப்படிங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணணும். எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேடியஸ் கொடுக்கல, ஓரலகு நீளத்துக்கான சுற்றுகளின் எண்ணிக்கை ஒரு யூனிட் லென்த்துக்கு எவ்வளவு டேன்ஸ் இருக்குது அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னா கேபிட்டல் N யூஸ் பண்ணுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டேன்ஸ் மொத்த சுற்றுகளின் எண்ணிக்கைன்னு கொடுத்தாங்கன்னா ஸ்மால் n யூஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டொராய்டை பத்தி இருக்கக்கூடியது, அதாவது வட்ட வரிச்சுருளுக்கான கான்செப்ட். சோ வட்ட வரிச்சுருளை பொறுத்த வரைக்கும் சுருளுக்கு உள்ளேயும் வெளியேயும் கணக்கு கிடையாது. சுருள் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா கணக்கு. அதாவது இந்த P ல இருந்து இந்த சுருளுக்கு மேல இந்த பாயிண்ட்ல இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். நான் எங்கெல்லாம் டாட் வைக்கிறேனோ அங்கதான் இருக்கும். சோ நீங்க எந்த டாட் வைக்கிறீங்க, சே எக்ஸாம்பிள் நான் இந்த டாட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த டாட்ல இருந்து என்ன பண்ணணும், ஒரு சர்க்கிள் வரையணும். இந்த என்டையர் சர்க்கிளுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்க்கணும். சரியா? புரிஞ்சுதா? டொராய்ட் புரிஞ்சுதா?